சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழைகளிடமிருந்து சிறுநீரகங்கள் பறிப்பு தொடர்பான குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. இந்நிலையில் இடைத்தரகராக செயல்பட்ட ஆனந்தன் தலைமறைவாக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரவி இணைக்கிறார். ரவி, விவரங்கள். நந்தா, அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் கிட்னி விற்பனையில் தரகராக செயல்பட்ட ஆனந்தன் என்பவர் தற்போது தலைமறைவாகி இருப்பது அதிர்ச்சி உள்ளது. அதாவது நாமக்கல் மாவட்டம் அன்னை சத்யா நகர் பகுதியில் உள்ள பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள சத்யா நகரில் குடியிருந்து ஒரு விசித்திர தொழிலாளர்களிடம் அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி கிட்னி விற்பனை செய்வதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ராஜ்மோகன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் இன்று காலை அந்த அன்னை சத்யா நகர் பகுதியில் குடியிருப்பு மற்றும் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அந்த பகுதியில் கிட்னி விற்பனை செய்வதற்கு பயன்படுத்தும் பணம் மற்றும் கொடுத்ததாக அந்த பகுதியை சேர்ந்த இடைத்தரகராக செயல்பட்ட ஆனந்தன் என்பவர் பெரம்பலூர், கொச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பெரும்பல தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பணம் வாங்கி தருவதாகவும் கிட்னி விற்பனை செய்ததாகவும் அந்த ஆனந்தன் அடிப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணை செய்வதற்காக போலீசார் சென்றதில் அவர் தலைமறைவாக இருக்கிறார். இப்போது நந்தா. நன்றி ரவிக்குமார், விவரங்களுக்கு.